because we are kings and our words matter. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார் செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கை வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கை வரைந்தவர் அவர் உன்னை மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதோ, ஆறுகளை நீ கடக்கும் போதோ, நடக்கும் போதோ, ஆறுகளை நீ கடக்கும் போதோ, அக்கினி பற்றாது ஆறுகள் புரளால் ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர்,
அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். ஆமென். நம்ம எல்லோரும் தயவுசெய்து எழுந்து நின்று பாடுவோம். கர்த்தர் நம்முடைய துணையாக இருக்கிறார், நம்முடைய கேடகமாக இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒருவேளை ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட இருக்கலாம். ஆனால் எவ்வளோ கீழே இருந்தாலும், யோசேப்பை பாருங்கள், அந்த குழியில் தூக்கி போட்டாங்க. இருக்கிறதுல கீழே எங்கே எவ்வளோ கீழே போக முடியுமோ போயிட்டார் யோசேப். ஆனால் கர்த்தர் கூட இருந்தா அந்த நிலையிலிருந்து எவ்வளோ மேலே போக முடியுமோ அவ்வளோ கூட்டு போய் சேர்ப்பார். பிரதமராக்கி விட்டார் பாருங்க. யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா அந்த குழியில் போடும்போது இவர் ஒரு நாள் பிரதமராக போகிறார். கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருந்தா எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவனை தூக்கி விடுவார். குப்பையில் இருந்தாலும் அவனை உயர்த்தி ஒரு ஆளாக்கி காமிப்பார். நம்ம கர்த்தர் அப்பேற்பட்டவர். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்ப வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவ்வளோதான் பாருங்க. இஸ்ரேல் மக்கள் அந்த வனாந்தரத்தில் அவங்க செய்த பெரிய தப்பு அவரை நோக்கி பார்க்கல. வெறும் அவங்க பிரச்சனைகளே பார்த்துட்டு இருந்தாங்க, வெறும் அவங்க சூழ்நிலையே பார்த்துட்டு இருந்தாங்க, வெறும் அவங்க வியாதியே பார்த்துட்டு இருந்தாங்க. அவரை நோக்கி பார்த்தவங்க சுகமடைஞ்சாங்க. அவரை நோக்கி பார்த்தவங்க பலன் அடைஞ்சாங்க. அவரை நோக்கி பார்த்தவங்க முன்னேறினாங்க பாருங்க. ஆகவே இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்க்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நமக்காக என்ன செய்தார், இயேசு நமக்காக எப்படி மரித்தார், உயிர் தெழுந்தார், அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே ஒரு தைரியம் வரும், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். ஆகவே பயத்தை அகற்றி விடுவோம், கவலையை அகற்றி விடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவரை துதித்து ஆராதிப்போம். பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. 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 ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயம்
தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. அரண்களை தாக தெரியும் ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவே, பதராக்கி பறக்க செய்வே. அரண்மனைக்காகத் தெரியும் ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவே, பதராக்கி பறக்கச் செய்வே. ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார். ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார். ஆசீர்வதிக்கின்றார், பெருகச் செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு
இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் எல்லோரும் இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஆமென். ஜெயம் ஜெயம் மட்டுமே நமக்கு. அதை கேரண்டி பண்றதுக்கு தான் இவ்வளவு காரியங்கள் கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு. இயேசு நாமத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார்னு பாடணும் பாருங்க. என்ன மாதிரி ஆசீர்வதித்தார் ஆபிரகாம. ஆனா ஆபிரகாமுக்கு இயேசு நாமம் இருந்ததா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு இருக்கிறதே ஆபிரகாமுக்கு இல்லைங்க. அதிலே அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அவ்வளோ பெரிய வெற்றி. அப்போ ஆபிரகாம் பெற்றுக்கொண்டதை நீங்க இன்னும் ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். நான் சொல்ல இன்னும் அதிகமா பெற்றுக்கொள்ளலாம் நீங்க. ஏன்னா நமக்கு அவரை காட்டிலும் எவ்வளோ அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் வெற்றி பெறது ரொம்ப ஈஸியாக்கிட்டார். இயேசு நாமத்தை யூஸ் பண்ணு, வாயை திறந்து சொல்லு. எவ்வளவு நல்லவர் நினைத்து பார்க்க வேண்டும் கர்த்தர். எவ்வளவு வல்லவர், நமக்கு எவ்வளவு போதுமானவராய் இருக்கிறார். கவலையை பயத்தை அகற்ற வேண்டும். விசுவாசம் வரட்டும், நம்பிக்கை வரட்டும், பெருகட்டும். கர்த்தரை தொடர்ந்து நோக்கி பார்ப்போம். கவனம் எல்லாம் அவர் மேல இருக்கட்டும். வழி எல்லா இடத்தில் தேவன் வழியுண்டாக்குவா. எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவா. தாய் போல் அணைத்து தினம் அன்பு பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவா. வழியுண்டாக்குவா. வழியில்லா இடத்தில் தேவன் வழியுண்டாக்குவா. எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவா. தாய் போல் அணைத்து தினம் அன்பு பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவா. வழியுண்டாக்குவா. கடுவெளி பெரும் பாதையாய் ஆகுமே. வனந்திரம் வயல்வெளியாய் ஆகுமே. வானம் பூமி ஒளியும் அவர் வார்த்தை ஒளியாது. அதிசயம் காணுவே இன்றே. வழியில்லா இடத்தில் தேவன் வழியுண்டாக்குவா. எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவா. தாய் போல் அழைத்து தினம் அன்பு பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவா.
எல்லோரும் பாடுவோம். கடுவெளி வெறும் பாதையாய் ஆகுமே, வனாந்திரம் வயல்வெளியாய் ஆகுமே, வானம் பூமி ஒளியும் அவர் வார்த்தை ஒளியாதே, அதிசயம் காணுவே இன்றே. வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார், எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அழைத்து தினமந்து தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார், வழி உண்டாக்குவார். நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார், வழி உண்டாக்குவார். வியந்தும்மை பணிகிறேன், வியந்தும்மை பணிகிறேன், தூய தேவனே மகாராஜனே உம்மை பணிகிறேன். இன்னொரு முறை பாடுவோம். வியந்தும்மை பணிகிறேன், வியந்தும்மை பணிகிறேன், தூய தேவனே மகாராஜனே உம்மை நீரே சௌந்தரியம், நீரே அழகு, நீரூபமுள்ளவர், எம் புத்தி கெட்டாத விந்தை தூய பரம்பொருளே, ஆவுந்தன் ஞானம் அன்பின் நாணம் அளவிடப்படாதவைகள், நீரே சௌந்தரியம், நீரே அழகு, மகிமை ராஜனும் நீர், வியந்தும்மை பணிகிறேன், வியந்தும்மை பணிகிறேன், தூய தேவனே மகாராஜனே உம்மை பணி. எல்லோரும் பாடுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே. வியந்தும்மை
கர்த்தரை நாம் துதிப்போம், ஆராதிப்போம். ஹalleluya. நம்முடைய எல்லா துதிகளுக்கும் அவர் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர். அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மகா யெகோவா, இயேசு கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya. ஸ்தோத்திரங்க தாவே. ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோங்க தாவே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம். அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே, வரப்போகிற ராஜாவே உமக்கு நன்றி கத்தாவே. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. மனுஷனா இந்த உலகத்தில் இறங்கி வந்தீர். இந்த உலகத்தில் எங்களுக்காக வாழ்ந்தி, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழுந்தி, அதையெல்லாம் நாங்கள் கொண்டாடுகிறோங்க தாவே. உம்முடைய மரணம், உம்முடைய ரத்தம் சிந்துதல் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமில்லை. உம்முடைய உயிர்த்தெழல் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய விசுவாசமும் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. நீர் உயிர்த்தெழுந்த ரட்சகர், உயிர்த்தெழுந்த ரட்சகர் ஆண்டவரே. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று உயிரோடு கூட எழுந்தவர் எங்கள் தேவன், ஜீவிக்கிறவர். நன்றி சொல்லுகிறோம். உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. எங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவர். ஸ்தோத்திரம். இந்த காலையில கூட இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட இடைபடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இவ்வளவு நேரம் பாடல் மூலமாக எங்களுக்கு ஊழியம் செய்தீரே, இப்போது பிரசங்கத்தின் மூலமாக எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. இந்த வார்த்தை எங்களை நோக்கி வரட்டும் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களுக்குள்ளே போகட்டும். எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. உங்களுடைய வார்த்தையின்படி இன்றைக்கு எங்களுக்கு ஆகட்டும் ஆண்டவரே. விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஆவியிலே, ஆத்மாவில, சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், எல்லாவற்றிலும் இன்னைக்கு விடுதலை உண்டாகட்டும். வார்த்தையை அனுப்பி எல்லாவற்றையும் செய்கிற தேவன் இன்றுடைய வார்த்தையை அனுப்புவீராக. எங்களுக்கு நேராக அனுப்பும் ஆண்டவரே. இங்கே இருக்கிறவர்கள், டிவியில பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இன்டர்நெட்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஒவ்வொருவருக்கு நேராக உடைய வார்த்தை இன்றைக்கு புறப்பட்டு வருவதாக. பெரிய காரியங்களை செய்வதாக. உள்ளங்களையும் மனங்களையும் உடைய கிரியைக்கு நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தயவு செய்து உட்கார்வோம். What a wonderful privilege it is to be in the house of the Lord today. கர்த்தருடைய வீட்டில் இன்றைக்கு இருப்பது நமக்கு அடுத்து எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். Yes. Amen. Hallelujah. You are a special people. நீங்கள் விசேஷித்த ஒரு ஜனம். You get up at 3 o'clock in the morning. காலையில 3 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. You know, the Bible says, if you seek me early, you will find me. And you are those people. என்னை அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் பைபிள் சொல்லுதே. நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் தான். Hallelujah. And I believe God has something wonderful for you and for me today. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு எனக்கும் ஒரு அருமையான காரியத்தை வைத்திருக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன். Yes? Yes. Oh, about 10 people said yes. What about the rest? 10 பேர் தான் எஸ் நாங்க. மத்தவங்க எல்லாம் என்னாச்சு? Come on, somebody raise your hand, everybody, and say, today எல்லாரும் சொல்லுவோம், இன்றைக்கு I am ready to receive all that God has for me. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நான் தயாரா இருக்கேன். Amen. Amen. It's a privilege to be here in Pastor Sam's church, my cousin. என்னுடைய கசன் பாஸ்டர் சாமுடைய சபையில் இருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். And I want to thank him and the family and Jeevan for giving us the privilege to be here. அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஜீவனுக்கும் இங்கே வந்து பிரசங்கம் பண்ண எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். It is a great honor to be associated with Pastor Sam.
பாஸ்டர் சாம் அவர்களோடு கூட இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு மரியாதையை நான் கருதுகிறேன். The Bible says, without a vision, people perish. வேதம் சொல்லுகிறது தரிசனம் இல்லாமல் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று. And God has blessed you with a great pastor with a tremendous vision. மிகப்பெரிய மாபெரும் தரிசனம் கொண்ட ஒரு அற்புதமான போதகரை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். Yes, he loves God's word. தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற ஒரு மனுஷன். He loves preaching the word of God with great joy. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். And you are privileged to receive the best that God has. தேவன் வைத்திருக்க அந்த பெஸ்ட்டை பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். So be praying for him today as God is using him in the northern portion of our nation. ஆகவே இந்தியாவின் வடபகுதியில் கர்த்தர் இன்றைக்கு அவரை பயன்படுத்தி வருகிறார். அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். And thank you, brother, for being with us today. How many of you love Brother Benjamin? Our Pastor Benjamin, I should say. Come on, put your hands together and say, God bless Pastor Benjamin. And now you got to say it with a big smile. You can, God bless him. Big smile. Come on, big smile. Everybody, first. See, we Indians are blessed with white teeth. பாருங்க, நம்ம இந்தியர்களுக்கு நல்ல பல்லெல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. வெள்ளையா இருக்கும். So now open that mouth and with a big smile say, Lord Jesus, bless Pastor Benjamin. அந்த வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவே பிரதர் பெஞ்சமினை ஆசீர்வதியும். Hallelujah. Amen. He needs a great blessing in the Lord. This morning I want to speak to you about the presence of God. இன்று காலை தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நான் உங்களோடு பேச The விரும்புகிறேன். God whom we serve is a living God. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். We do not serve an ethereal teaching. We do not serve an ethereal or some vague teaching. அதாவது நாம கண்ணுக்கு புலப்படாத அல்லது ஒண்ணுமே தெரியாத ஏதோ ஒன்றை நாம் ஆராதிக்கவில்லை. The God we serve நாம் ஆராதிக்கிற தேவன் is a good God. நல்ல தேவன் அவர். He is an unlimited God. அவர் எல்லையே இல்லாத ஒரு தேவன். We face limitations, நாம தான் எல்லைகளை உடையவர்கள். but our God, ஆனா நமது தேவன், our Savior, நம்முடைய இரட்சகர் knows no limitation. எல்லை என்பதே அவருக்கு தெரியாது. And the greatest desire in the heart of our God நம்முடைய தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆசை is to live inside us. என்னன்னு சொன்னா நமக்குள்ளே வந்து வாழ்வது. The greatest and the only place he loves to live in is inside you. அவர் வாழ விரும்புகிற மிகப்பெரிய ஒரு இடம் என்னன்னு சொன்னா உங்களுக்குள்ளே. And God's desire is to arm every believer with his mighty presence. தேவனுடைய ஆசை இதுதான். ஒவ்வொரு விசுவாசியும் தம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தினாலே அவர் அந்த வல்லமையுள்ள பிரசன்னத்தை ஒரு ஆயுதமாக தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Something powerful about the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து ஒரு வல்லமையான ஒரு காரியம் இருக்கிறது. The devil cannot imitate his presence. இந்த பிரசன்னத்தை பிசாசு வேறு எதையும் செய்து போலியாக்க முடியாது. The enemy cannot penetrate the presence of God. அல்லது எதிரி தேவனுடைய பிரசன்னத்தை ஊடுருவி வர முடியாது. And God is equipping us with his presence. அவருடைய பிரசன்னத்தை தேவன் நமக்கு தந்து அதே ஒரு ஆயுதமாக நமக்கு தருகிறார். In the Old Testament, God says that his presence is his manifested glory. பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவருடைய பிரசன்னத்தை குறித்து அது வெளிப்படுத்தப்பட்ட மகிமை என்று சொல்லுகிறார். So this manifestation of God's presence or his glory is not coming from any other source but God himself. ஆக வெளிப்படுத்தப்பட்ட இந்த தேவனுடைய மகிமை இந்த பிரசன்னம் வேற எங்கிருந்து வருவது கிடையாது. நேரடியாய் தேவனிடத்திலிருந்து அது வருகிறது. It doesn't come from a specific man. அது ஒரு குறிப்பிட்ட மனுஷனிடத்திலிருந்து வருவதில்லை. It doesn't come from a church. ஒரு திருச்சபையிலிருந்து வருவதில்லை. It comes from the very heart of our living God. நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய உள்ளத்திலிருந்து அந்த பிரசன்னம் வருகிறது. And he loves you. அவர் உங்களை நேசிக்கவும் You செய்கிறார். belong to him. நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். You are his daughter. நீங்கள் அவருடைய மகள். Come on. We are his sons and daughters. நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமா Come இருக்கிறோம். on, raise your hand and say, I am God's son and daughter. கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியா இருக்கிறேன். This is being released from God into our lives. இதுதான் தேவனிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒன்று. In the book of Acts, we see 2000 years ago how God birthed his church.
நடபடிகள் புத்தகத்திலே 2000 வருஷங்களுக்கு முன்பதாக தேவன் எப்படி தம்முடைய திருச்சபையை பெற்றெடுத்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். The church of Jesus Christ was born with power. இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை பிறக்கும் போதே வல்லமையோடு கூட பிறந்தது. It was not based on education. அது படிப்பை சார்ந்து பிறக்கவில்லை. It was not based on a denomination. அல்லது ஏதோ ஒரு சபை பிரிவை நம்பி சார்ந்து பிறக்கவில்லை. It was not based on great speech. அல்லது மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவின் அடிப்படையிலே அது அமையவில்லை. The church of Jesus Christ was not birthed by a man. இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை ஒரு மனுஷனாலே பிறப்பிக்கப்படவில்லை. The church of Jesus Christ was birthed by the manifestation of the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை எப்படி பிறந்தது? பரிசுத்த ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்தினது மூலமாய் பிறந்தது. Hallelujah. Hallelujah. 120 men and women who loved Jesus waited in the upper room in one accord. இயேசு கிறிஸ்துவை நேசித்த 120 ஆண்களும் பெண்களும் ஒருமனப்பட்டு மேலறையிலே கூடி வந்தார்கள். And the Spirit of God was poured upon them. தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டார். Something amazing happened. அப்போது வேகத்தக்க ஒரு காரியம் நடந்தது. God's power filled these men. தேவனுடைய வல்லமை இந்த மனிதர்களை நிரப்பிற்று. They were weak. அவர்கள் பலவீனமானவர்கள். Many of them were afraid. அவர்கள் நிறைய பேர் பயந்து போயிருந்தவர்கள். Yet when they were baptized in the Holy Spirit, ஆனாலும் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றபோது they were radically transformed. அவர்கள் ஒரு மிகப்பெரிய விதத்திலே மாற்றப்பட்டார்கள். Men and women like us நம்மை போன்ற ஆண்களும் were பெண்களும் transformed because of the presence of God in their lives. அவருடைய வாழ்க்கையிலே வந்த தேவனுடைய பிரசன்னத்தினாலே மாற்றப்பட்டார்கள். These are the words of Jesus. இவைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். In Acts chapter 1 verse 8, நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனத்திலே Jesus said, "You shall receive power." இயேசு சொன்னார், நீங்கள் பலன் பெறுவீர்கள், Ability, ஆற்றலை பெறுவீர்கள், efficiency, திறமையை பெறுவீர்கள், and might நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். after the Holy Spirit comes upon you. எப்போது பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வந்த பிறகு. What an incredible God we serve. எப்பேற்பட்ட ஒரு மகத்தான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Look at these words. அவருடைய வார்த்தையில கவனிங்க. He's telling each one of us, அவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், you will receive my power. நீ என்னுடைய பலனை பெறுவாய். You will receive my divine ability. நீ என்னுடைய தெய்வீகமான ஆற்றலை பெறுவாய். You will receive my efficiency in your life. உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னுடைய திறமையை பெறுவாய். And you will be filled with the might of God when we allow the Holy Spirit to come inside us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர நாம் அனுமதிக்கும் போது தேவனுடைய பலத்தினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். That's the transformation the presence of God brings in our lives. தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய மாற்றமே அதுதான். Because as believers there's something so profoundly different about us. ஏன்னா விசுவாசிகளாகிய நம்மை குறித்து மிக மிக வித்தியாசமான ஒரு காரியம் இருக்கிறது. It's more than having a Christian name. அந்த வித்தியாசம் வெறும் ஒரு கிறிஸ்தவ பெயரில கிடையாது. There is something unique about you. உங்களை குறித்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த காரியம் இருக்கு. Because the living God is inside you. என்ன அது? ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். And his ability is flowing through you. அவருடைய ஆற்றலும் திறமையும் உங்கள் மூலமாய் வெளிப்பட்டு Today you கொண்டிருக்கிறது. can look at your life and see many areas that you're not happy with. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம், பல ஏரியால நீங்க சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். Maybe you're dealing with challenges in your mind. ஒருவேளை நீங்க பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். Maybe you're filled with negative thoughts. அல்லது நெகட்டிவான எண்ணங்கள் மனதை நிரப்பி இருக்கலாம். Maybe you're filled with defeated thoughts. அல்லது தோல்வியின் எண்ணங்கள் உங்க மனசை நிரப்பி இருக்கலாம். Perhaps the enemy is constantly lying to you how you may not be able to do certain things. எதிரி எப்போதும் உங்ககிட்ட போய் சொல்லிக் கொண்டே இருக்கலாம், உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. But God tells us, தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? you can walk in my ability. நீ என்னுடைய திராணியிலே நடக்கலாம். You can have my power. என்னுடைய பலனை நீ பெற்றுக்கொள்ளலாம். You can have my ability. நீ என்னுடைய திராணியை பெற்றுக்கொள்ள முடியும். Which will raise us to a new level with God. அது நம்மை ஒரு புதிய லெவலுக்கு உயர்த்தி விடுகிறது. Where you and I can rise up and fulfill our God-given destiny in our lives. எந்த லெவலுக்கு நம்மை உயர்த்துகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றக்கூடிய அந்த நிலைக்கு நம்மை உயர்த்தி விடுகிறது. Let's look at Peter for a moment. உதாரணம் கொஞ்சம் பேதுருவை பற்றி கவனிப்போம். Here he is in the upper room.
பேதுரு மேலறையில் இருக்கிறான். He's filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறான். They begin to speak in tongues. அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். And there was a mighty rushing wind in that upper room. அந்த மேலறையில பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒன்று ஏற்படுகிறது. Cloven tongues of fire came and rested upon the people. அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் மக்கள் மீது வந்து இறங்கிற்று. And it was a very important time in Jerusalem. எருசலேமில் அது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் வேற. It was the time of the great feast. மிகப்பெரிய ஒரு பண்டிகை காலம் அது. So people had come and from all over the world to come to Jerusalem to enjoy the festival. ஆகவே அந்த பண்டிகையில கலந்து கொள்ள உலகம் முழுவதிலும் இருந்து யூதர்கள் எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். But what happened in the upper room was so loud, so dramatic, it drew everybody to come there. ஆனா மேலறையிலே நடந்த அந்த ஒரு காரியம் ரொம்ப பெரிய காரியமா இருந்தது. ஆகவே அங்கு வந்திருந்த எல்லாருடைய கவனத்தையும் அது ஈர்த்தது. They heard these 120 speaking in tongues. இந்த 120 பேரும் அந்நிய பாஷையில பேசுகிறதை கேட்டார்கள். And some of them were mocking. அவன் சிலர் பரியாசம் பண்ணாங்க. But there were many God-fearing Jews who wondered what is going on here. ஆனா யூதர் தேவனுக்கு பயந்த பல யூதர்கள் இங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்தாங்க. And Peter stood up. பேதுரு எழுந்து நின்றான். The man who had denied he even knew Jesus. இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மறுதலித்தவன். The man who denied before a servant girl that he had anything to do with Jesus. ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்பதாக எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொன்ன அந்த மனுஷன். The man who was hiding in the upper room. மேலறையிலே ஒளிந்து கொண்டிருந்த அவன் now filled with the manifested presence of God, தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னத்தினாலே இப்போது நிறைக்கப்பட்டான். is totally transformed. அது அவனை முற்றிலுமாய் மாற்றி விட்டது. There is something supernatural now burning inside him. இப்போது அவனுக்குள்ளே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு காரியம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. The ability of God is bursting forth through this man. இந்த மனுஷன் மூலமாக தேவனுடைய ஆற்றலும் திராணியும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. And this former fisherman begins to preach the gospel to those Jews standing there. முன்னே மீன் பிடித்துக் கொண்டிருந்த இந்த பேதுரு இப்போது அங்கு நின்று கொண்டிருந்த யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, in verse 38, Acts chapter 2 verse 38, he said, repent and be baptized every one of you in the name of Jesus Christ. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு சொல்லுகிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். For the forgiveness and release from your sins, and you shall receive the gift of the Holy Spirit. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, 3,000 men and women received Jesus Christ. அன்றைக்கு 3000 ஆண்களும் பெண்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். That is how the church of Jesus Christ was birthed. இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை இப்படிதான் பிறந்தது. It was birthed in power. அவர் திருச்சபை பிறந்ததே வல்லமையிலே தான். It was birthed by a manifestation of the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் வெளிப்பட்டதே அதனாலே பிறந்தது திருச்சபை. And you and I are part of this church that God has birthed and placed in this world. தேவன் பிறக்க செய்து, தேவன் இந்த திருச்சபை பிறக்க செய்தார். அவர்தான் இந்த திருச்சபை இந்த உலகத்தில் வைத்தார். இந்த திருச்சபையினுடைய ஒரு அங்கமாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். So that every day, ஒவ்வொரு நாளும் we can be powerful witnesses for our Lord Jesus Christ. எதற்காக தேவன் திருச்சபையில் நம்ம வைத்திருக்கிறார்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமையுள்ள சாட்சிகளாய் நாம் இருப்பதற்காக. And when Jesus comes back, இயேசு திரும்ப வரும்போது we the believers விசுவாசிகளாகிய நாம் are going to be raptured in greater power than even what was manifested on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே வெளிப்பட்ட அந்த வல்லமையை காட்டிலும் அதிகமான ஒரு வல்லமையை கொண்டு நாம் மறுரூபமாக்கப்பட போகிறோம். God has this for you. தேவன் இதை உங்களுக்காக வைத்திருக்கிறார். The manifested presence of God. தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னம். Hallelujah. ஹalleluya. The desire of God தேவனுடைய விருப்பம் has from the beginning ஆதி முதற்கொண்டே was to indwell man. என்னன்னு சொன்னா மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணுவது. We know the story in Genesis. ஆதியாகமத்தில் அந்த கதை நமக்கு தெரியும். God created this beautiful world. தேவன் இந்த அழகான உலகத்தை உண்டாக்கினார். And then he created man to live in this world. பிறகு அந்த இந்த உலகத்தில் வாழ்வதற்காக மனுஷனை உண்டாக்கினார். And he created man so that he can spend time with him. மனுஷனை எதற்காக உண்டாக்கினார்? அவனோடு நேரத்தை செலவிடுவதற்கு. So that man can commune with God. மனுஷன் தேவனோடு கூட உறவாடுவதற்கு. And God even placed a tree called the
the tree of life in the Garden of Eden so that man can eat of that fruit and live. அந்த தோட்டத்திலே ஜீவ விருட்சம் என்ற ஒன்றையும் தேவன் வைத்தார். எதற்காக? மனுஷன் அதை புசித்து வாழ்வதற்காக. But when man chose to disobey, ஆனா மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க தீர்மானித்த போது that beautiful relationship was lost. அந்த அழகான உறவை அவன் இழந்து போனான். But God did not give up. ஆனா தேவன் அந்த முயற்சியை விட்டுல. God always has a plan. தேவன் எப்போதுமே ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். And his plan was to reconcile each one of us back to him. அவருடைய திட்டம் என்ன? நம்ம ஒவ்வொருவரையும் திரும்ப அவரோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்வது. And so he sent his son Jesus Christ into this world. ஆகவே தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்குள்ளே அவர் He அனுப்பினார். took our sins, நம்முடைய பாவங்களை அவர் our ஏற்றுக்கொண்டார். transgressions, நம்முடைய மீறுதலை the ஏற்றுக்கொண்டார். curse that is upon our life. நம்ம மேல வர வேண்டிய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். He took our sicknesses. நம்முடைய வியாதிகளை He ஏற்றுக்கொண்டார். took our addictions. நம்முடைய எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கோமோ அதையெல்லாம் அவர் He ஏற்றுக்கொண்டார். took even death upon him. அவர் மீது அவர் மரணத்தையே ஏற்றுக்கொண்டார். And he suffered greatly அவர் மிகவும் வாதிக்கப்பட்டார். and gave his life for you and me. இந்த ஜீவனை வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கும் And தந்தார். on the third day, he rose again. மூன்றாவது நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, let that same life-giving Holy Spirit who raised Christ Jesus from the dead, let him dwell inside you. இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர், ஜீவனை கொடுக்கிற அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தார். Hallelujah. ஹalleluya. So the Spirit of God is so crucial for our everyday life. ஆகவே இந்த தேவாவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்க தேவாவியானவர் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானவர். Everyone sitting here, if you have received Jesus Christ as your Lord and Savior, இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருந்தால், then you have a personal covenant relationship with God. பிறகு தேவனோடு கூட தனிப்பட்ட விதத்திலே ஒரு உடன்படிக்கையின் உறவு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. Almighty God's desire is to live inside you. சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஆசையே உங்களுக்குள்ளே வாழ்வதுதான். And he is able to do it through the Holy Spirit. அவர் எப்படி உங்களுக்குள்ளே வாழுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. Listen to the words of Jesus. இயேசு சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. John chapter 14 verse 16 and 17. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள். And Jesus said, I will pray to the Father. இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். And he shall give you another comforter, that he may abide with you forever. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Even the Spirit of truth, whom the world cannot receive, because it cannot see him, neither does it know him, but you, believers, know him, for he dwells in you and shall be in you. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். What an incredible promise. என்ன ஒரு நம்ப முடியாத ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. Jesus says, I am going to the Father. இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவண்டை போகிறேன். But you're not going to be abandoned. ஆனா நீங்க திக்கற்றவளா இருக்க போறது கிடையாது. I'm going to send you a comforter. நான் தேற்றரவாளனை அனுப்ப போகிறேன். The world doesn't know him. உலகம் அவரை அறியாது. They cannot see him. உலகம் அவரை காண முடியாது. But you, ஆனால் நீங்கள் sons and daughters of God, தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாகிய you will நீங்கள் know him. அவரை அறிவீர்கள். He will dwell with you. அவர் உங்களுடனே கூட இருப்பார். And he shall be inside you. உங்களுடனே கூட மட்டுமல்ல, உங்களுக்கு உள்ளே இருப்பார். Hallelujah. Hallelujah. He's not out there somewhere else. அவர் எங்கேயோ வெளியில இல்ல. He's inside you. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். He's inside you. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். I don't care what is the lie the devil is speaking to you. பிசாசு உங்ககிட்ட என்ன பொய்யை சொல்லிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. You need to know the truth from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். Jesus says, இயேசு சொல்றாரு, the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் is a gift from God. தேவன் கொடுத்திருக்கும் ஒரு ஈவு. And he is inside you. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். He is inside அவர் you. உங்களுக்குள்ளே இருக்கிறார். In this mortal body, இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்திலே, in spite of all its frailties and weaknesses, இந்த சரீரம் மிகவும் பலவீனமான ஒரு பாண்டம் போல இருந்தாலும் கூட, it doesn't matter what's wrong with your physical body, உங்களுடைய இந்த சரீரத்திலே என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட, God has made a divine decision.
தேவன் தெய்வீகமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். to live inside you. என்ன முடிவு? உங்களுக்குள்ளே வாழ முடிவு. Oh, come on, somebody praise the Lord. யார கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. It's not, sometimes we hear people talk about, oh, brother, I have diabetes, or I have arthritis, I have a kidney problem. That's not what we're talking about. We are talking about the living, mighty, unlimited presence of God operating inside you. சில நேரத்துல மக்கள் ஐயோ என் சரீரத்துல இந்த டயபெட்டிஸ் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி நாம பேசல. ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையான அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை சொல்லிட்டு இருக்கேன் நானு. Oh, come on, everybody raise your hand and say hallelujah. எல்லாம் கையை வச்சு சொல்லும் அல்லேலூயா. God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். Are you joyful? சந்தோஷமா? Oh, come on, big smile. Let's நல்லா say it all தான் those- சிரிங்களே. Come on, look at your neighbor and say, the Holy Spirit is living inside you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Now, இப்போ, not tomorrow, நாளைக்கு இல்ல, right now. இப்போ. Was your neighbor happy? சொன்னீங்களே Oh, okay. பக்கத்துல இருக்கிறது சந்தோஷமா? Listen to what Jesus said. ஏசு என்ன சொன்னாரு கவனிங்க. The Holy Spirit dwells with you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணுகிறார். and He will be inside you. அப்புறம் உங்களுக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணுகிறார். Let's say that together. அதை சேர்ந்து சொல்லுவோம். The Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் is dwelling inside me today. இன்றைக்கு எனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹalleluya. 2 Corinthians chapter 4 verse 7. 2 கொரிந்தியர் 4:7 கொஞ்சம் கவனிப்போம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, but we, talking about us believers, but we have this treasure in earthen vessels. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். நாமன்னா விசுவாசிகளை பற்றி சொல்றாரு. That the excellency of the power may be of God and not of us. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். God is referring to our physical bodies as earthen vessels. பாருங்க, மண்பாண்டம் என்று தேவன் சொல்லுது நம்முடைய இந்த சரீரத்தை. In our nation we use earthen vessels. நம்ம நாட்டுல மண்பாண்டங்கள் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? And it's very cheap. அது ரொம்ப சீப் ஒரு பக்கம். But if you don't handle it carefully, it can crack and break. அது சரியா நம்ம பயன்படுத்தலன்னு சொன்னா விரிசல் விழுந்துடும், உடைஞ்சு போயிடும். It is the cheapest material. இருக்குல ரொம்ப சீப்பானது அதுதான். It's not a reliable material. அதை நம்ம ரொம்ப நம்ப முடியாது வேற. So we don't use it for special items. ஆகவே விசேஷமான காரியங்களுக்கு அதை பயன்படுத்துறது இல்ல. So God says, ஆகவே தேவன் சொல்லுகிறார், even though we have insecurities and frailties, நாம ஒருவேளை பாதுகாப்பு இல்லாமல் இருக்க உணரலாம், அல்லது ரொம்ப பலவீனமா கூட உணரலாம். yet He made a decision to store His treasure in earthen vessels. ஆனாலும் அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். என்ன தீர்மானம்? இந்த மண்பாண்டத்திலே அவருடைய பொக்கிஷத்தை வைப்பதற்கு. If a wealthy person has a lot of silver, a lot of gold and a lot of money, பாருங்க, ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட நிறைய பொன்னும் வெள்ளியும் பணமும் இருக்குன்னா they find a very secure place to keep their treasure and lock it. அந்த பொக்கிஷத்தை உள்ள வச்சு பூட்டுறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தான் அவங்க தேடுவாங்க. No wealthy person is going to store 50 kilos of gold in an earthen vessel. எந்த ஒரு பெரிய பணக்காரனும் 50 கிலோ தங்கத்தை கொண்டு போய் ஒரு மண்பாண்டத்துல வைக்க மாட்டான். Yet Almighty God, ஆனால் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், your heavenly Father, உங்களுடைய பரலோக பிதா, He could have stored His treasure anywhere He wanted. தம்முடைய பொக்கிஷத்தை அவர் எங்க விரும்புறாரோ அங்கெல்லாம் But He didn't வச்சிருக்கலாம். do that. அப்படி செய்யல அவர். He chose you. உங்களை தெரிந்து கொண்டார். He chose you. உங்களை தெரிந்து கொண்டார். He chose you. உங்களை தெரிந்து கொண்டார். He has taken His presence. தம்முடைய பிரசன்னத்தை அவர் எடுத்து He has வைத்திருக்கிறார். taken His power. தம்முடைய வல்லமையை எடுத்து, He has taken His victory. தம்முடைய வெற்றியை எடுத்து, And He has placed it inside you. அதை உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Now, if a wealthy person stores something somewhere, அதாவது ஒரு பெரிய பணக்காரர் ஏதோ ஒரு காரியத்தை எங்கேயோ வைக்கிறாருன்னா he still has ownership. அது எங்க இருந்தாலும் அதுக்கு உரிமையாளர் அவர்தான். He can go any day and ask for it. என்னைக்கு வேணாலும் அதை போய் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். But look at this verse. ஆனா இந்த வசனத்தை கவனிங்க. But we have this treasure.
இதை பெற்றிருக்கிறோம் அப்படின்றாரு. It means that God has given each one of us ownership of the treasure he has stored inside us. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நமக்குள்ளே பொக்கிஷத்தை வைத்திருக்கிறாரே, அதனுடைய உரிமையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் So தந்திருக்கிறார். today, God's presence belongs to you. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு உரியதானது. His power belongs to you. அவருடைய பலன் உங்களுக்கு உரியதானது. His ability belongs to you. அவருடைய ஆற்றல் உங்களுக்கு உரியது. Almighty God சர்வ வல்லமையுள்ள has தேவன் given each one of us the possession of his treasure. நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பொக்கிஷத்தை நமக்குள்ளே தந்திருக்கிறார். It's yours. அது உங்களுடையது. It's mine. அது என்னுடையது. Hallelujah. ஹalleluya. That's why we can expect to walk in victory in our everyday life. ஆகவே தான் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வெற்றியிலே நடக்கும்படி நாம் எதிர்பார்க்க வேணும். Our dependency is not in our physical ability. நாம் நம்பி இருப்பது நம்முடைய சரீர திறமைகளை அல்ல. We don't depend upon our limited natural mind. நம்முடைய வரம்புக்குட்பட்ட இந்த இயற்கை மனதை நாம் நம்பி இல்ல. We don't depend on anything we possess. நம்மிடம் இருக்கிற எதையுமே நம்ம நம்பி இல்ல. Because you and I are sons and daughters of God. ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய குமாரராய் குமாரத்திகளாய் And இருக்கிறோம். God has taken his treasure, தேவன் அவருடைய பொக்கிஷத்தை எடுத்து his covenant promises, அவருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை எடுத்து his power, அவருடைய வல்லமை எடுத்து his favor, அவருடைய தயவை எடுத்து his ability, அவருடைய ஆற்றலை எடுத்து and place it inside us. எனக்கு நமக்குள்ளே வைத்திருக்கிறார். Not for us to hold it tight, rather that we will use it every day. அதை கெட்டியா நம்ம பிடிச்சு வச்சுக்கல, மாறாக ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்த. So that on a daily basis you and I can have victory over the devil. இதை கொண்டு நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பிசாசின் மீது நாம் ஜெயம் எடுக்க முடியும். So that we can have victory in our mind. நம்முடைய மனதிலே நாம் வெற்றி காண முடியும். If you are depressed here, ஒருவேளை நீங்க மனசோர்வில் நீங்கள் இருந்தா your answer is not in some medication. உங்களுடைய பதில், அந்த மனசோர்வுக்கான பதில் ஏதோ ஒரு மருந்துல கிடையாது. You are a spirit being. நீங்கள் ஒரு ஆவி மனுஷனா இருக்கிறீர்கள். You are a living soul, நீங்கள் உயிருள்ள ஒரு ஆத்மா, living in a physical body. ஒரு சரீரத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. And the only person who can restore you and transform you is the Holy Spirit himself. உங்களை பழைய நிலைக்கு கொண்டு வந்து உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. So it is time as believers we look away from our natural circumstance and fix our eyes upon our living ஆகவே God. விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய இயற்கையான கண்ணுக்கு தெரிகிற இந்த காரியங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு கவனத்தை ஆவியானவர் மீது திருப்ப வேணும். Because he is dwelling inside me. ஏன்னா அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Because he is inside me, I have access to the unlimited mind of God. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே தேவனுடைய எல்லையற்ற மனதை நான் அடைய முடியும். Because he lives inside me, I have access to his plan for my life. தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நான் அறிய முடியும். Because he lives inside me, அவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். I have access to his health. ஆகவே அவருடைய ஆரோக்கியத்தை நான் பெற முடியும். I have access to his divine provision in my life. அவருடைய தெய்வீக பராமரிப்பை என் வாழ்க்கையிலே பெற முடியும். And I have access to the victory that Jesus won on the cross for me. இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே வெற்றியை பெற்று தந்தாரே, அதை நான் அடைய முடியும். Oh, come on, let's give him praise this morning. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. நன்றி இயேசுவே. We live in a world that is spiritually desperate. அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் ஆவிக்குரிய ரீதியிலே ரொம்ப அங்கலாய்த்து கொண்டிருக்க பரிதாபமான நிலையில் இருக்கிற We உலகம். see the confusion and the demonic activity everywhere. எல்லா இடத்துல இருக்கிற குழப்பத்தையும் பிசாசுடைய கிரியைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். We are living in a generation where perversion is being glorified. சீர்கேடான காரியங்கள் மகிமைப்படுத்தப்படுகிற பெருசா போற்றப்படுகிற ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a time where good is bad and bad has become good. நல்லதெல்லாம் கெட்டதாகவும் கெட்டதெல்லாம் நல்லமாகவும் சித்தரிக்கப்படுகிற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். So what is our response as God's children? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இதுக்கு நாம் கொடுக்கிற மாறுத்திரம் என்ன? Are we just to be defeated? நாம அப்படியே தோல்வியிலே இருக்கணுமா? Are we just to say, oh, look how terrible things are, nothing can be done? என்ன கொடுமையான காரியங்கள் நடக்குதுங்க, யார் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு போறதா? No,
God has a specific purpose for why He created us and placed us in this earth at this time. இல்ல, நம்மை தேவன் உண்டாக்கி இந்த பூமியில வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த குறிப்பிட்ட காலத்துல இங்க வைத்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. He wants us to be used by Him. தேவனால் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants us to be witnesses. நாம சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று He wants விரும்புகிறார். you and me to preach His word நீங்களும் நானுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று and விரும்புகிறார். demonstrate His power and show this world that Jesus Christ is the living God. நாம் தான் இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போகிறவர்கள். It's time that we believers get desperate. பாருங்க, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஒரு தீவிரமான நிலைக்குள்ளே விசுவாசிகளாகிய நாம் வரணும். We need to get desperate and we need to say, "Oh God, fill me with your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் வரணும். Give me your heart. உம்முடைய உள்ளத்தை எனக்கு தாரும். Give me your mind. உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும். Give me your compassion. உம்முடைய மனதுருக்கத்தை எனக்கு தாரும். Give me your vision for this world." இந்த உலகத்துக்காய் நீர் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை எனக்கு தாரும். Because every one of us can bring about great transformation. ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். They that know their God shall do mighty exploits, the Bible says. வேதம் சொல்லுது, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் மிகப்பெரிய காரியங்களை செய்வார்கள். We need to come to a place where we say, "God, I refuse to take one more step forward without your presence in my life." நாம எப்படிப்பட்ட நிலைமைக்கு வரணும்? ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என் வாழ்க்கையில இல்லாமல் ஒரு அடி கூட நான் இனி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்ற நிலைக்கு வரணும். We need to take a hold of God. தேவனை பற்றி பிடித்துக் கொள்ளணும். And we need to tell Him, "Without your glorious presence, அவர்கிட்ட நாம சொல்லணும், உம்முடைய மகிமையான பிரசன்னம் இல்லாம I'm not going to move. நான் இங்க இருந்து நகர போறது இல்ல. I need you now. இப்போ நீர் எனக்கு வேணும். Not 10 days from now. இன்னிலிருந்து 10 நாள் கழித்து But அல்ல. today, இன்னைக்கு, even now, இப்போ saturate me. என்னை உம்முடைய வல்லமையால் நிரப்பும். Possess me. என்னை ஆட்கொள்ளும். Hallelujah. ஹalleluya. Because all of us, we have tried many things. ஏன்னா நம்ம எல்லாருமே நிறைய காரியங்களை முயற்சி பண்ணிட்டோம். There are many kinds of books we have read, how we can help ourselves, or if you do these 6 steps, this will happen. நமக்கு நாமே உதவி செய்கிறது எப்படி? இந்த 6 ஸ்டெப்ல செஞ்சா நீங்க உதவி செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் வாசித்தாச்சு. And we read it, we try to follow it. நாம அதை பின்பற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். Whereas Almighty God says, ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், "Let me possess you. நான் உன்னை ஆட்கொள்ளட்டும். Let me give you my ability. என்னுடைய திராணியை நான் உனக்கு I தரட்டும். want to give you my power. என்னுடைய பலனை நான் உனக்கு தர I want to விரும்புறேன். give you my efficiency. என்னுடைய திறமையை உனக்கு தர So விரும்புறேன். that you can be the man or the woman I want you to be." எதற்காக? எப்படிப்பட்ட ஒரு மகனாய் மகளாய் நீ இருக்கணும் நான் விரும்புறேனோ அப்படி நீ மாறுவதற்கு. Without the presence of God, தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் we can no longer face our daily challenges. நம்முடைய ஆழ்ந்த சவால்களை நம்மால் சந்திக்கவே முடியாது. We have tried with our own ability. நம்முடைய சொந்த திறமை வச்சு முயற்சி பண்ணியிருக்கோம். Everybody here, I have tried it, you have tried it. எல்லாரும் தான், நான் முயற்சி பண்ணியிருக்கேன், நீ கூட முயற்சி And we பண்ணியிருக்கீங்க. also know what type of results we got. உங்களுக்கு தெரியும் உங்க திறமையை வச்சு முயற்சி பண்ணா என்ன பலன் கிடைக்கணும். It is time as believers that we set our hearts upon God. ஆகவே விசுவாசிகளாகி நாம் நம்முடைய மனதை தேவன் மீது வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. And we take God's word seriously. தேவனுடைய வார்த்தையை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். And like Moses, மோசேயை போல we look at God and say, "I refuse to go forward without your manifested presence in my life." தேவனை பார்த்து நாம சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வெளிப்படுத்தப்பட்ட அந்த பிரசன்னம் அந்த சமூகம் இல்லாம ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். Come on, everybody raise your right hand எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை and say உயர்த்துங்க. this after my brother. நான் சொன்ன பிறகு சொல்லுங்க. Lord Jesus, கர்த்தராகிய இயேசுவே, I refuse to take one more step without your presence manifested in my life. உம்முடைய சமூகம் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க நான் விரும்பவில்லை. Hallelujah. ஹalleluya. We all know Moses was a great leader. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோசே ஒரு மிகப்பெரிய தலைவன் என்று. God took this man, protected him, raised him to be his servant. தேவன் இந்த மனுஷனை எடுத்து அவனை பாதுகாத்து ஒரு பெரிய ஊழியனாய் வரும்படி உருவாக்கினார். And then one day God appeared to him பிறகு ஒரு நாள் தேவன் அவனுக்கு காட்சி அளித்தார். and gave him a mandate. அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். Go back to Egypt என்ன வேலை? திரும்ப எகிப்துக்கு போ. and tell Pharaoh, பார்வோன் கிட்ட சொல், "Let my people
go. என் ஜனங்களை போக விடு. And God's word has not changed. தேவனுடைய வார்த்தை மாறவே இல்லை. And he's telling the same thing to us. அதே தான் இன்னைக்கு நம்ம கிட்ட It சொல்றாரு. is he who created you. அவர்தான் உங்களை He உண்டாக்கினவர். has breathed life inside you. உங்களுக்குள்ள ஜீவனை He has தந்திருக்கிறார். gloriously saved you. மகிமையை உங்களை ரட்சித்திருக்கிறார். And he's giving you his presence. தம்முடைய பிரசன்னத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். So that today we can deliver people from the hands of the devil. எதற்காக? பிசாசன் கையிலிருந்து இன்றைக்கு மக்களை நாம் விடுவிப்பதற்காக. So Moses, in obedience to God, goes to Egypt. ஆகவே தேவன் மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போறான். And mighty miracles took place. மாபெரும் அற்புதங்கள் அங்க நடக்குது. And Pharaoh and the Egyptians finally told the people of Israel, leave now. கடைசில பார்வோனும் எகிப்தியரும் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாங்க, நீங்க கிளம்பி போங்க இப்போ. They pushed them out. அவங்கள கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைதான். And they come out, they cross the Red Sea. வெளியே வர்றாங்க, செங்கடலை கடக்குறாங்க. And they are in the wilderness. வனாந்திரத்துக்கு வந்தாச்சு. And Moses speaks these words to God. அப்ப மோசே தேவனோட இந்த வார்த்தைகளை பேசுறான். Exodus 33. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் Verses 12 through 15. 12 ல இருந்து 15. He tells God, see, you tell me, bring up this people. வாசிக்கிறேன் பாருங்க. 12 ல இருந்து மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்றான். Moses knew if he is to fulfill the mandate that God has given him, he needed the presence of God. மோசேக்கு நல்லா தெரியும், தேவன் தனக்கு கொடுத்திருக்க வேலையை அவன் செய்து முடிக்கணும்னு சொன்னா தேவனுடைய சமூகம் அவனுக்கு தேவை என்று. He was not looking back to see what happened at the burning bush. அந்த எரிகிற முட்பொதரண்டையில என்ன நடந்ததுன்னு அதை திரும்பி பார்க்கலாமே. He was not looking at the mighty miracles. தேவன் செய்த பலத்த அற்புதங்களையும் பார்க்கல. Today he has brought 2 million people out of cruel bondage. இன்னைக்கு கொடுமையான அடிமைத்தனத்திலிருந்து 20 லட்சம் பேரை வெளியே கொண்டு வந்தாச்சு. And they are in the wilderness. வனாந்திரத்தில் இருக்காங்க இப்போ அவங்க. And these are the most undependable people. இந்த ஜனங்களை கொஞ்சம் கூட நம்பவே முடியாது அப்படிப்பட்ட ஆட்கள். One minute they will be singing your praises. இந்த நிமிஷம் நல்லா கர்த்தரை துதி பாடுவாங்க. The next moment they will be picking rocks to throw at you. அடுத்த நிமிஷம் அவங்க மேல எரியது கல் எடுத்துப்பாங்க. One moment they will praise God. இப்போ கர்த்தரை துதிப்பாங்க. Next moment they will murmur. அடுத்த வினாடி முறுமுறுப்பாங்க. So Moses says, ஆகவே மோசே சொல்றான், Lord God, I am going to obey you. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய போறேன். I'm going to take them to the land you have reserved for them. நீர் அவங்களுக்காக வைத்திருக்க தேசத்துக்கு அவங்களை கொண்டு போக But போறேன். I cannot do it. ஆனா என்னால அதை செய்ய முடியாது. I need your presence. உம்முடைய சமூகம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறான். He says the last 2 lines, if your presence doesn't go with me, do not take us from this place. 15 பாருங்க சொல்றான், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். Why does he need the presence? ஏன் இந்த சமூகம் அவனுக்கு தேவை? One, to fulfill God's plan for his life. தேவன் தனக்கென்று வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறான். Second, இரண்டாவது verse 16 and 17. 16 17 பாருங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனாலே அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். Yes, he says here, look at this. For how shall it be known here that I and your people have found grace in your என்ன sight? கேக்குறான் பாருங்க, உம்முடைய கண்களிலே எனக்கும் ஜனங்களுக்கும் கிருபை கிடைத்தது எப்படி தெரியும்? He says, is it not because of your presence? நீர் எங்களோடு கூட வருவதனால தான் அது தெரியும். There is something different about the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறித்து ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. And that is the presence of God with them. என்ன வித்தியாசம்? அவர்களோடு இருந்த தேவனுடைய பிரசன்னம், அதுதான் வித்தியாசம். And the same is true for you. அதே காரியம் இன்னைக்கு உங்களுக்கும் உண்மையா இருக்கிறது. There is something so unique. உங்களை குறித்து தனித்தன்மையான ஒரு காரியம் There இருக்கு. is something so wonderful. மிக அருமையான ஒரு காரியம் இருக்கு. There is something so spectacular about each one of us. நம்முடைய ஒவ்வொருவரை குறித்து ஒரு வேப்பான ஒரு காரியம் இருக்கு. That is the presence of the living God living inside you. என்ன அது? ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. One person. Come on.
Can we put our hands together and give God praise here? So what set the nation of Israel apart? ஆகவே இஸ்ரவேல் தேசத்தை ஒரு பிரித்து காட்டின காரியம் என்ன? It was not the size of their army. அவங்களுடைய ராணுவத்தினுடைய சைஸ் இல்ல. It was not their religious tradition. அல்லது அவங்களுடைய மத பாரம்பரியம் அல்ல. It was not their educational system. அவங்களுடைய கல்வி முறைமையும் கிடையாது. It was not their wealth. It was not their wealth. அவங்க கிட்ட இருந்த ஆஸ்தியும் கிடையாது. The only thing that set them apart, அவர்களை பிரித்தெடுத்த ஒரே காரியம், the only thing that made them special, அவங்கள ஸ்பெஷல் ஆக்கின ஒரே காரியம், and the only thing that makes you special, உங்களையும் இன்னைக்கு ஸ்பெஷல் ஆக்கக்கூடிய ஒரே காரியம், is the ever abiding presence of the Holy Spirit in our lives. நமக்குள்ளே எப்போதும் என்றென்றைக்கு தங்கி இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். Come on, raise your right hand, say this after my brother. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இது சொல்லுவோம். Relying on the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை நம்பி இருப்பது, I will fulfill God's destiny in my life. அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். Hallelujah. ஹalleluya. Now, that you said it so wonderfully. ரொம்ப அருமையா சொன்னீங்க அது. You know, the only thing that was different was there was no joy. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம்னா கொஞ்சம் சந்தோஷமா சொல்ல மாட்டீங்க. I'm talking, God is offering us His presence. If somebody handed you 1 lakh, you'll be jumping up and down. யாராவது 1 லட்சம் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு குதிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தையே நமக்குள்ள தந்திருக்கிறாங்க, கம்முன்னு இருக்கிறோம் அப்படியே. When you have the presence, come on, let's try it one more time. இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணுவோம். And let's make this declaration as people who are alive. அதாவது உயிர் உள்ளவங்க எப்படி சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவோம். Oh, right hands up. Everybody sleeping, wake them up. கொஞ்சம் தூங்குறவங்கள எழுப்பி விடுங்க. All right, right hand up. Now say this loudly. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். I am dependent on the presence of God. நான் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம்பி இருக்கிறேன். And I will fulfill my God-given destiny through the presence of God. அந்த பிரசன்னத்தின் மூலமாக தேவன் எனக்கென்று வைத்திருக்கும் நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். Hallelujah. ஹalleluya. Yes. God said, my presence will go with you. தேவன் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். What a tremendous promise. என்ன ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் Is that பாருங்க. a good promise, brother? அது நல்ல வாக்குத்தத்தமா அது? Is that a good promise, sister? நல்ல வாக்குத்தத்தமா Come on, அது? in the back. Is that a good promise? பின்னாடி இருக்கிறவங்க கேக்குற நல்ல வாக்குத்தத்தமா அது? God says, my presence will go with you. தேவன் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். The presence of the Creator God. சிருஷ்டி கர்த்தருடைய பிரசன்னம் இது. The presence of I am that I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னாரே அவருடைய சமூகம் இது. He's telling you. அவர் உங்ககிட்ட சொல்றார். He's telling you. உங்ககிட்ட சொல்லுகிறார். I am going with you. நான் உன்னோடு கூட செல்லுகிறேன். Hallelujah. ஹalleluya. With that promise, அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு you and I can face any opposition. நீங்கள் நானும் எந்த எதிர்ப்பையும் சந்திக்கலாம். You and I can overcome every attack of the devil. நீங்கள் நானும் பிசாசுடைய எந்த ஒரு தாக்குதலையும் முறியடிக்கலாம். You and I can face tomorrow. நீங்கள் நானும் நாளைய தினத்தை சந்திக்கலாம். You and I can overcome every sickness and every disease. நீங்கள் நானும் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு வியாதியையும் நோயையும் மேற்கொள்ளலாம். You and I through this promise will definitely step into the plan and purpose of God for our lives. நீங்கள் நான் இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு என்று வைத்திருக்க ஒவ்வொரு நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். Because the devil cannot stand against the presence of God. பிசாசு தேவனுடைய பிரசன்னத்தை எதிர்த்து நிற்க முடியாது. It's never happened. அது இதுவரை நடந்ததில்லை. It will never happen. இனியும் நடக்க போவதில்லை. And that presence is inside you. அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. That's why you are invincible. ஆகவே தான் நீங்கள் யாராலும் அசைக்கப்பட முடியாதவர்கள். Hallelujah. Hallelujah. Let's look at Abraham for just a moment. கொஞ்சம் ஆபிரகாம் பற்றி யோசிப்போம். I'm going to give this reference. Genesis 21:22. ஆதியாகமம் 21:22 கொஞ்சம் பாருங்க. God's presence was so evident in the life of Abraham ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் பார்த்தாலே தெரியுற மாதிரி இருக்கு. that even ungodly people saw it. கடவுளை அறியாதவங்க கூட அதை கண்டாங்க. King Abimelech, அபிமெலேக் ராஜா பாருங்க. big king. பெரிய ராஜா அவன். He had his own nation.
ஒரு பெரிய தேசமே அவங்க கையில had his இருக்கு. own standing army. பாருங்க அவனுடைய பெரிய சேனையும் இருக்கு. And he looks at Abraham, a man living in tent. ஆனாலும் ஒரு டென்ட்ல வாழ ஆபிரகாம் பார்க்கறான். And he says, God is with you in all that you do. என்ன சொல்றான் பாருங்க, நீர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. That's the testimony that God has for you. பாருங்க இந்த சாட்சியை தான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். Even the weakest person among us, நம்ம மத்தியில இருக்கிற ரொம்ப பலவீனமான ஆள் கூட God says, my presence is தேவன் inside சொல்றார், you. என் சமூகம் உன்னோடு கூட இருக்கிறது. Don't be far away from God. தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடாதீங்க. Rush to your heavenly Father. உடைய பரலோக பிதாவண்டை வாருங்கள். Don't let the enemy hold you back. எதிரி உங்களை பிடிச்சு வைக்க இடம் கொடுக்காதீங்க. Come to Jesus. இயேசுவண்டை வாருங்கள். Because he will cover you and fill you with his presence. ஏன்னா தம்முடைய பிரசன்னத்தினால உங்களை நிரப்பி உங்களை மூடிக்கொள்ளுவார். Your family will see that something is different. உங்க குடும்பமே பார்க்கும் இவர்கிட்ட ஏதோ வித்தியாசமா Your இருக்குன்னு. friends will see something different. நண்பர்கள் பாப்பாங்க இவர்கிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு. You can walk into an interview and they are not looking at your qualifications. They will see the presence of God in your life. ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய தகுதியை பார்க்க மாட்டாங்க, உங்க வாழ்க்கையில இருக்க தேவனுடைய பிரசன்னத்தை தான் அவங்க பார்ப்பாங்க. And people who don't know the living God will look at you and say, God's presence is with you. ஜீவனுள்ள தேவனை அறியாதவங்க கூட உங்களை பார்த்து சொல்லுவாங்க, தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்குன்னு. That's what happened with Joseph. யோசேப்புக்கு அதான் நடந்தது. 15 years the man is in a dungeon. 15 வருஷம் அவன் பிரிந்திருந்தான். He's in a prison. ஒரு சிறைச்சாலையில் இருந்தான். And within 10-15 minutes they hurriedly get him dressed up and bring him before Pharaoh. 10-15 நிமிஷத்துல கடகடன்னு ட்ரெஸ் அப் பண்ணி பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. And he through the wisdom of God gives the interpretation of the dream that Pharaoh had. தேவன் அருளிய ஞானத்தினாலே பார்வோனுக்கு இருந்த சொப்பனத்தையும் வியாக்கியானம் பண்றான். And Pharaoh is surrounded with all these wise men that he is paying them to give him wisdom. பார்வோனை சுற்றிலும் எகிப்துடைய ஞானிகள் அவன் சம்பளம் கொடுக்கறான் அவங்களுக்கு தங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்த. All the experts and consultants are around Pharaoh. அவனை பார்வோனை சுற்றிலும் அவனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் மற்ற ஆட்கள் இருக்காங்க. Not one of them ஆனா ஒருத்தர் கூட could discern the meaning of the dream. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியல. Only one man had it. ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரிஞ்சது. The man of God. தேவ மனுஷன். The man of God. தேவ மனுஷன். An ungodly Pharaoh who thinks he is God. அதாவது இந்த பார்வோன் அவன் தான் கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறவன், அப்படிப்பட்ட ஆள். He tells everybody, where can we find a man upon whom the Spirit of God rests like this? எல்லார்கிட்டயும் என்ன கேக்குறான், தேவ ஆவியானவர் இவன் மேல் தங்கி இருக்கிறாரு, இது போன்ற ஒரு மனுஷனை வேற எங்க பார்க்க முடியும்? That is the testimony the people will have about you. உங்களை குறித்து மக்கள் இப்படிதான் சாட்சி சொல்லுவார்கள். Because you are cleansed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். Because God is transforming you into the victorious image of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றிகரமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Remember the promise, what looks impossible to man is possible with God. இத மறந்துட கூடாது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். God looks at Joshua. தேவன் யோசுவாவை பார்க்கிறார். He is the leader God raised up. தேவன் எழுப்பின ஒரு தலைவன் அவன். Moses went to heaven. மோசே பரலோகம் போயாச்சு. Now Joshua is raised up. இப்போ யோசுவாவை தேவன் Now எழுப்புகிறார். Joshua could think, I am not Moses. யோசுவா என்ன நினைக்கிறான், நான் மோசே இல்லையே. I have not been with God 40 days on top of a mountain. நான் ஒரு மலை மேல தேவனோடு கூட 40 நாள் இல்லையே. He could have said, I didn't part the Red Sea. அவன் சொல்லி இருக்கலாம், செங்கடலை நான் பிளக்கலையே. Look at what God says. ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. Joshua 1:5-6. யோசுவா 1:5-6 வசனங்களை பாருங்க. God says, just listen to the word. அத வார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனிங்க. There shall not be any man who will be able to stand before you all the days of your life. நீ உயிரோடு இருக்க நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. As I was with Moses, நான் மோசேயோடு இருந்தது போல, so I will be with you. உன்னோடும் இருப்பேன். I will not fail you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. I will not fail you. உன்னை கைவிடுவதும் இல்லை. It's not a man speaking, it's not the government speaking. பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு அரசாங்கம் சொல்ல வார்த்தைகள் அல்ல இது. Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். God who cannot tell a lie. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். He is saying, அவர் சொல்றாரு, I will not
fail you. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். I will not forsake you. நான் உன்னை கைவிட மாட்டேன். Be strong and of good courage. பலம் கொண்டு திடமனதாயிரு. For unto this people shall you divide for an inheritance the land which I swore unto their fathers to இந்த give them. ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். Joshua had a job from God தேவன் கொடுத்த ஒரு வேலை யோசுவாவுக்கு இருக்கு. to lead the people into the promised land. என்ன வேலை? மக்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள கொண்டு And to போகிறது. divide the land, conquer the land, and divide the land among the 12 tribes. தேசத்தை இந்த 12 கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுக்கிற ஒரு வேலை அது. And God tells Joshua, தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், no man will be able to stand against you. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. All the days of your life, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம், whether you're 40 years old, whether you're 60 years old, whether you're 120 years old, whether you're 240 years old, God says, no man will be able to stand before you உங்களுக்கு all the days of your life. 40 வயசோ 60 வயசோ 100 வயசோ 120 240 வயசு கூட ஆகலாம். தேவன் சொல்றார், அத்தனை நாட்களும் நீங்கள் உயிரோடு கூட இருக்கிற அத்தனை நாட்களும் ஒருவர் உங்களை எதிர்த்து நிற்பது இல்லை. Hallelujah. ஹalleluya. Look what God is saying. No power of the enemy can stand against you when my presence is inside you. தேவன் சொல்ல, என்னுடைய பிரசன்னனுக்குள்ளே இருக்கும்போது எதிரினுடைய எந்த வல்லமையும் எதிர்த்து நிற்க முடியாது. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, I am the Lord, I change not. நான் கர்த்தர், நான் மாறாதவர். And God says about himself, தேவன் தன்னை குறித்து சொல்லுகிறார், I am the same yesterday, today and forever. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். This promise is not just for Joshua, இந்த வாக்குத்தத்தம் வெறும் யோசுவாவுக்கு மட்டுமல்ல, it's for you. உங்களுக்கும் கூட தான். It's for you. அது உங்களுக்கு. It's for you. உங்களுக்கு அது. Come on, somebody say, this promise is for me. எல்லாம் சொல்லுவோமா, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Joshua conquered the land. யோசுவா தேசத்தை சுதந்தரித்தான். The first place they had to take was Jericho. அவங்க கைப்பற்றின முதல் இடம் எரிகோ. Massive walls, வானலாம் மதில்கள் 30 feet high. 30 அடி உயரமா இருக்கு. That city had 2 walls around it. பாருங்க, அந்த பட்டணத்துல அந்த பட்டணத்தை சுற்றி 2 மதில்கள். In the natural, it looked impossible to conquer or destroy Jericho. இயற்கையா பார்த்தோம் சொன்னா எரிகோவை கைப்பற்றுவதோ அழிப்பதோ இயலாத காரியம். So Joshua sent 2 spies to go check Jericho. யோசுவா எரிகோவை வேவு பார்க்க 2 பேர் அனுப்பினான். The story is in Joshua chapter 2. யோசுவா 2ஆம் அதிகாரத்துல அந்த கதை இருக்கு. And these 2 men come in touch with a woman called Rahab. இந்த 2 பேரும் ராகாப் என்கிற ஒரு பெண்ணண்டே வர்றாங்க. And listen to her words. அவளுடைய வார்த்தையில கொஞ்சம் கவனிங்க. She says in verse 9 and 10, I know that the Lord has given you the land. உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனால் என்று அறிவேன். I like that word. திகில் பிடிக்கிறது. Okay. I know that the Lord has given you the land. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுத்தான்னு எனக்கு தெரியும். Look at the next line. அடுத்த லைனை பாருங்க. That your terror is fallen upon us. அதாவது உங்களை குறித்த திகில் எங்களை பிடித்திருக்கு. And all the inhabitants of the land faint because of you. உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள். Why? How did it happen? எப்படி இதெல்லாம் நடந்தது? She says, அவளே சொல்றா for we பாருங்க. heard how the Lord dried the water of the Red Sea for you. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். Look at verse 11. 11 கவனிங்க. We heard what God did for you. We know that his presence is with you, and our hearts melted with fear because we know that the Lord is your God. எப்படி சொல்ற பாருங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களால எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். Rahab didn't know the living God. பாருங்க, ராகாப் ஜீவனுள்ள தேவனை அறியாதவள். She is worshiping idols. விக்கிரகங்களை வணங்கிட்டு இருக்கா. She heard that God parted the Red Sea. தேவன் செங்கடலை பிளந்தான் அவ கேள்விப்பட்டா. And she knew
that the presence of God is with the people of Israel. தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்குன்னு அவளுக்கு தெரியும். And that when they come, they are going to occupy the land. அவர்கள் வந்து தேசத்தை ஆக்கிரமிக்க போறாங்கன்னு தெரியும். That is what God has. பாருங்க, தேவன் அதுதான் வச்சிருக்காரு. The devil's heart should be melting. பாருங்க, பிசாசுடைய உள்ளம் அவனுடைய உள்ளத்தான் கரைஞ்சு He போகும். is the one who should be terror stricken. பாருங்க, அவனுக்கு தான் திகில் பிடிக்கணும். Whatever you're going through today, இன்னைக்கு நீங்க எதனூட கடந்து போனாலும் சரி, remember God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த He is going to மறந்துடாதீங்க. give you a massive miracle. அவர் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய He is போகிறார். going to transform everything. அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகிறார். Because the word of God cannot return empty. ஏன்னா தேவனுடைய வசனம் வெறுமையை திரும்ப முடியாது. The promises of God must be fulfilled. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியே ஆகணும். Because it is spoken by a God who cannot lie. ஏனென்றால் பொய் உரையாத தேவன் சொன்ன வார்த்தைகள் And He இவையெல்லாம். has given you a promise. அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் He கொடுத்திருக்கிறார். is with you. என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னோடு He இருக்கிறேன். is with you. நான் உன்னோடு இருக்கிறேன். So don't be afraid of the impossibility. ஆகவே முடியாதுன்ற காரியங்களை பார்த்து பயந்துராதீங்க. God's people have been defying impossibilities for centuries. எத்தனை நூற்றாண்டுகளாய் தேவ ஜனங்கள் முடியாது நடக்காத காரியங்கள் எல்லாம் தாண்டி போய் சாதித்திருக்கிறார்கள். And today the same God is with you. இன்றைக்கு அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். He is going to change you into a mighty man of fearless courage. ஒரு வல்லமையுள்ள மனுஷனாய் பயமே இல்லாத தைரியமுள்ளவர்களாய் உங்களை மாற்றி அமைக்க He போகிறார். is going to transform you so that you can stand against the devil. பிசாசை எதிர்த்து நீக்கக்கூடிய அளவுக்கு உங்களை மாற்ற போகிறார். He is going to touch your tongue உங்களுடைய நாவை தொட போகிறார். so that you too can say, அப்போ நீங்களும் சொல்லலாம், God has given me a promise தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை and கொடுத்திருக்கிறார். He will not fail. அவர் கைவிட மாட்டார். His presence is with me. அவருடைய பிரசன்னம் என்னோட கூட இருக்கிறது. And therefore I am going to win every battle in my life. வேண்டிய வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு போராட்டத்தையும் நான் ஜெயிப்பேன். Come on, raise your right hand. Say this after my brother. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். I have a promise from God. தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். Oh, come on. You know, it looks like I have to raise you from the dead first. No, I love you. I don't mean it. Come on, let's say it boldly, okay? தைரியமா சொல்லுவோம். Right. At least in North India, people are there to beat us up. You know, here you can say it boldly. Come on, everybody. எல்லாரும் சொல்லுவோம். God has given me a promise. தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். His presence is with me. அவருடைய சமூகம் என்னோட இருக்கிறது. Therefore, I will win every battle. ஆகவே ஒவ்வொரு யுத்தத்தையும் நான் ஜெயிப்பேன். And I will walk in total victory. நான் முழுமையான வெற்றியிலே நடப்பேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Let's stand in the presence of God. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். Very important moment. ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் இது. I want you to focus upon our living God. நம்முடைய ஜீவனுள்ள தேவன் மேல் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். He loves you with an everlasting love. அவர் அநாதி சிநேகத்தினால உங்களை சிநேகிக்கிறார். You are special in the eyes of God. தேவனுடைய பார்வையிலே நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள். He didn't suffer so much and bleed and die so that we can walk in defeat. நாம் தோல்வியிலே நடப்பதற்காக அவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவர் மரிக்கல. He bled and died and he destroyed the power of the enemy so that you and I can be victorious sons and daughters of அவர் God. ரத்தம் சிந்தி மரித்தார். பிசாசினுடைய சக்திகளை அழித்தார். எதற்காக? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் வெற்றிகரமாய் வாழ்வதற்காக. That is God's plan for your life. அதுதான் தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிறது. And I pray the Spirit of God opens your heart to receive what God has. தேவ ஆவியானவர் உங்களுடைய மனங்களை திறந்து தேவன் வைத்திருக்கிற காரியங்களில் பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. As you go out of here, நீங்க இங்க இருந்து வெளியே போகும்போது remember, இத மறந்துடாதீங்க. you are being accompanied by the presence of God. தேவனுடைய சமூகம் உங்களோடு கூட வருகிறது. Is going with you உங்களோடு கூட வருகிறது. to move the mountains, மலைகளை பெயர்க்கும்படியாக, to part your Red Sea, உங்களுடைய செங்கடலை பிளக்கும்படியாக, to heal your body, உங்களுடைய சரீரங்களை to குணமாக்கும்படியாக, give you the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுக்கு தரும்படியாக. Every hand up.
எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். Mighty God, I thank you for this day. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. Thank you for your incredible love for each one of us. ஆண்டவரே, நம்ப முடியாத அளவுக்கு நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you for the gift of your presence. உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு ஒரு வெகுமதியாய் தந்திருக்கிறீர்கள். Let your word burn in the hearts of your children. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய உள்ளங்களிலே, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே பற்றி எரியட்டும் ஆண்டவரே. Let them be baptized by your Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் ஞானஸ்நானம் பெறட்டும். And I pray that your ability and your power and your efficiency will manifest itself in their lives. உம்முடைய ஆற்றலும் வல்லமையும் திறமையும் அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே Satan, I rebuke you. பிசாசே, உன்னை கடிந்து கொள்கிறேன். You are defeated. நீ You have தோற்கடிக்கப்பட்டவன். no authority over God's children. தேவ ஜனங்கள் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது. Get out of their lives right அவருடைய now. வாழ்க்கையிலிருந்து இப்போதே வெளியே போ. Every lie be cancelled. எல்லா பொய்களும் இல்லாமல் போகட்டும். Touch the minds of your children. உம்முடைய பிள்ளைகளுடைய மனங்களை தொடுவீராக. Renew their minds with the word of God. தேவனுடைய வார்த்தை கொண்டு அவருடைய மனங்களை புதிதாக்குவீராக. And give them the mind of Christ. கிறிஸ்துவின் மனதை அவர்களுக்கு தாரும். I command sickness and disease to get out of your body now in the name of Jesus. வியாதிகளும் பலவீனங்களும் மக்களுடைய சரீரத்தை விட்டு வெளியே போகட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். Because you said, ஏண்டா நீர் சொன்னீர், I will remove sickness from your midst. வியாதியை உன் நடுவிலிருந்து அகற்றுவேன் என்று. Every impossibility will be transformed into possibility. முடியாத காரியங்களாம் இயேசுவின் நாமத்திலே முடியட்டும். I speak peace and unity and harmony in marriages. திருமண உறவுகளிலே சமாதானத்தை, ஒற்றுமையும் இணக்கத்தை நான் கட்டளையிடுகிறேன். Set your people free, O God, தேவனே, உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்குவீராக. and help them to triumph over the enemy. எதிரியை அவர்கள் வெற்றிக்கான உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் And நாமத்திலே everybody said, எல்லாரும் சொல்லுவோம், Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.